கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிச்சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பெல்ஷாத்சார் யாருக்கு விருந்து செய்தான்? தன் பிரபுக்களுக்கு. தன் பிரபுக்களில் எத்தனை பேருக்கு பெல்ஷாத்சார் விருந்து செய்தான்? 1000 பேருக்கு. 1000 பிரபுக்களுக்கு முன்பாக பெல்ஷாத்சார் என்ன குடித்தான்? திராட்சரசம். பெல்ஷாத்சாரின் தகப்பன் பெயர் என்ன? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் எங்கிருந்து பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வந்திருந்தான்? எருசலேம் தேவாலயத்திலிருந்து. தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டவன் யார்? பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் எதற்காக தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வர கட்டளையிட்டான்? ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக. ஆலயத்தின் வேறு பெயர் என்ன? தேவனுடைய வீடு. தானியேல் 5:3 தேவனுடைய வீடு என்று கூறப்பட்டுள்ளது எது? எருசலேமில் உள்ள ஆலயம். எருசலேம் ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களில் குடித்தவர்கள் யார்? பெல்ஷாத்சார், அவன் பிரபுக்கள், அவன் மனைவிகள், அவன் வைப்பாட்டிகள். பெல்ஷாத்சார், அவன் பிரபுக்கள், மனைவிகள், வைப்பாட்டிகள் திராட்சரசம் குடித்து யாரை புகழ்ந்தார்கள்? பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல்லுமாகிய தேவர்களை. பெல்ஷாத்சார் திராட்சரசம் குடிக்கையில் தோன்றியவை எவை? மனுஷ கைவிரல்கள். மனுஷ கைவிரல்கள் தோன்றி எதிலே எழுதினது? ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில். மனுஷ கைவிரல்கள் தோன்றி எதற்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று? விளக்குக்கு எதிராக. சுவரில் எழுதின கையுறுப்பை கண்டவன் யார்? பெல்ஷாத்சார்.
சுவரில் எழுதின கையுறுப்பை கண்டவுடன் வேறுபட்டது எது? பெல்ஷாத்சார் ராஜாவின் முகம். பெல்ஷாத்சாரை கலங்க பண்ணினது எது? அவன் நினைவுகள். எழுதின கையுறுப்பை கண்டவுடன் பெல்ஷாத்சாருக்கு தளர்ந்தது எது? அவன் இடுப்பின் கட்டுகள். எழுதின கையுறுப்பை கண்டவுடன் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது எது? பெல்ஷாத்சாருடைய முழங்கால்கள். பெல்ஷாத்சார் உரத்த சத்தமிட்டு எவர்களை அழைத்து வரும்படி சொன்னான்? ஜோசியர், கல்தேயர், குறி சொல்லுகிறவர்கள். சோதனை கேள்வி 1. எந்த ராஜா 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான்? ஏ நேபுகாத் நேச்சார், பி பெல்ஷாத்சார், சி ஏரோது, டி ஆகாஸ்வேரு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எழுத்தை வாசித்து அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு எவைகள் தரிக்கப்படும் என்று பெல்ஷாத்சார் கூறினான்? இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும். இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்படும் என்று ராஜா யாரிடம் கூறினான்? பாபிலோன் ஞானிகளிடம். எழுத்தை வாசித்து அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவன் ராஜ்யத்தில் யாராயிருப்பான் என்று பெல்ஷாத்சார் கூறினான்? மூன்றாம் அதிபதியாய். பொற்சரப்பணி என்பதன் அர்த்தம் என்ன? பொன் மாலை. எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை தெரிவிக்கவும் யாருக்கு கூடாதிருந்தது? பெல்ஷாத்சாரின் ஞானிகளுக்கு. தன் ஞானிகளால் அர்த்தம் தெரிவிக்க கூடாததால் பெல்ஷாத்சார் என்ன செய்தான்? மிகவும் கலங்கினான். பெல்ஷாத்சாரின் ஞானிகள் அர்த்தம் தெரிவிக்க கூடாததால் திகைத்தவர்கள் யார்? பெல்ஷாத்சாரின் பிரபுக்கள். ராஜாவும் பிரபுக்களும் சொன்னவைகளை கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தவள் யார்? ராஜாத்தி. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. யார் யாரிடம் கூறியது? ராஜாத்தி பெல்ஷாத்சார் ராஜாவிடம். பெல்ஷாத்சாருடைய ராஜ்யத்திலே யார் இருக்கிறான் என்று ராஜாத்தி கூறினாள்? ஒரு புருஷன். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். யாரை குறித்து கூறப்பட்டது? தானியேல்.
தானியேலுக்குள் என்ன இருக்கிறது என்று ராஜாத்தி கூறினாள். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. எதற்கு ஒத்த ஞானம் தானியேலிடத்தில் காணப்பட்டது என்று ராஜாத்தி கூறினாள்? தேவர்களின் ஞானத்திற்கு. பெல்ஷாத்சாருடைய பிதாவின் நாட்களில் எவைகள் தானியேலிடத்தில் காணப்பட்டது என்று ராஜாத்தி கூறினாள்? வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும். நேபுகாத்நேச்சார் தானியேலை யாருக்கெல்லாம் அதிபதியாக வைத்தான்? சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறிச்சொல்லுகிறவர்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவினால் தானியேலுக்கு என்ன பெயரிடப்பட்டது என்று ராஜாத்தி கூறினாள்? பெல்தேஷாத்சார். தானியேலுக்குள் எதை வியார்த்தி பண்ணுகிற அறிவு காணப்பட்டது? சொப்பனங்களை. தானியேலுக்குள் எதை வெளிப்படுத்துகிற அறிவு காணப்பட்டது? புதை பொருட்களை. தானியேலுக்குள் எதை தெளிவிக்கிற அறிவு காணப்பட்டது? கருகலானவைகளை. வியார்த்தி பண்ணுகிறதும் வெளிப்படுத்துகிறதும் தெளிவிக்கிறதுமான எவைகளெல்லாம் தானியேலுக்குள் உண்டென்று ராஜாத்தி கூறினாள்? அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும். சோதனை கேள்வி 2. எங்கிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வரும்படி பெல்ஷாத்சார் கட்டளையிட்டான்? ஏ அசீரியாவிலிருந்து, பி எருசலேம் அரண்மனையிலிருந்து, பி தேவாலயத்திலிருந்து, டி எகிப்திலிருந்து. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும். அவன் டேஷ் வெளிப்படுத்துவான். அர்த்தத்தை. வியார்த்தி பண்ணுகிறதும் என்பதன் அர்த்தம் என்ன? விளக்கம் கூறுவதும். நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? கேட்டவன் யார்? பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் தானியேலுக்குள் எது உண்டென்று கேள்விப்பட்டான்? தேவர்களின் ஆவி. பெல்ஷாத்சார் தானியேலுக்குள் எவைகள் காணப்பட்டதென்று கேள்விப்பட்டான்? வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஆவியும். எழுத்தை வாசிக்கிறதற்கும் அர்த்தத்தை தெரிவிக்கிறதற்கும் யாரெல்லாம் தனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் என்று பெல்ஷாத்சார் தானியேலிடம் கூறினான்? சாஸ்திரிகளும் ஜோசியரும். எதன் அர்த்தத்தை சாஸ்திரிகள் ஜோசியர்களால்
வெளிப்படுத்த கூடாமற் போயிற்று என்று பெல்ஷாத்சார் கூறினான். வசனத்தின் அர்த்தத்தை தானியேல் எதை வெளிப்படுத்த கூடும் என்று பெல்ஷாத்சார் ராஜா கேள்விப்பட்டான்? பொருளை. தானியேல் என்ன செய்யக்கூடும் என்று அவனை குறித்து கேள்விப்பட்டதாக பெல்ஷாத்சார் தானியேலிடம் கூறினான். பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும். தானியேல் எழுத்தின் அர்த்தத்தை தெரிவித்தால் எவைகள் தரிக்கப்படுவான் என்று ராஜா கூறினான்? இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும். தானியேல் எழுத்தின் அர்த்தத்தை தெரிவித்தால் ராஜ்யத்தில் யாராய் இருப்பான் என்று ராஜா கூறினான்? மூன்றாம் அதிபதியாய். எது உம்மிடத்தில் இருக்கட்டும் என்று தானியேல் ராஜாவிடம் கூறினான்? ராஜாவின் வெகுமானங்கள். எதை வேறொருவனுக்கு கொடும் என்று தானியேல் ராஜாவிடம் கூறினான்? ராஜாவின் பரிசுகளை. இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் கூறியவன் யார்? தானியேல். நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தவர் யார்? உன்னதமான தேவன். நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே அவருக்கு நடுங்கி பயந்திருந்தவர்கள் யார்? சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும். தமக்கு சித்தமானவனை கொன்று போட்டு தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைத்தவன் யார்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் யாரை உயர்த்தினான்? தமக்கு சித்தமானவனை. தமக்கு சித்தமானவனை தாழ்த்தினவன் யார்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரின் எது மேட்டிமையானது? அவருடைய இருதயம். சோதனை கேள்வி 3. ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதியது எது? ஏ மனுஷ கைவிரல்கள், பி தேவனுடைய கைவிரல்கள், சி அக்கினியான கைவிரல்கள், டி தூதனின் கைவிரல்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேபுகாத் நேச்சாருடைய ஆவி எதினாலே கடினப்பட்டது? கர்வத்தினாலே. நேபுகாத் நேச்சார் எதிலிருந்து தள்ளப்பட்டார்? தமது சிங்காசனத்திலிருந்து.
நேபுகாத் நேச்சாரை விட்டு அகன்று போனது எது? அவருடைய மகிமை. நேபுகாத் நேச்சார் எப்போது தனது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான்? அவன் இருதயம் மேட்டிமையாகி ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது. நேபுகாத் நேச்சார் யாரினின்று தள்ளப்பட்டார்? மனுஷரினின்று. மனுஷரினின்று தள்ளப்பட்டவன் யார் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரின் இருதயம் எதைப் போலானது? மிருகங்களுடைய இருதயம். நேபுகாத் நேச்சார் எவைகளோடே சஞ்சரித்தார்? காட்டு கழுதைகளோடே. நேபுகாத் நேச்சார் எவைகளைப் போல் புல்லை மேய்ந்தான் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? மாடுகளைப் போல். யார் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை உணரு மட்டும் நேபுகாத் நேச்சார் புல்லை மேய்ந்தான்? உன்னதமான தேவன். உன்னதமான தேவன் யாரை எங்கு அதிகாரியாக்குகிறார் என்பதை உணரு மட்டும் நேபுகாத் நேச்சார் புல்லை மேய்ந்தான்? தமக்கு சித்தமானவனை மனுஷரின் ராஜ்யத்தில். நேபுகாத் நேச்சாரின் சரீரம் எதிலே நனைந்தது என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? ஆகாயத்து பனியிலே. நேபுகாத் நேச்சாருக்கு சம்பவித்ததை அறிந்திருந்தும் தன் இருதயத்தை தாழ்த்தாதவன் யார்? அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் யாருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தினான்? பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக. பரலோகத்தின் ஆண்டவருடைய எவைகளை பெல்ஷாத்சாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்? ஆலயத்தின் பாத்திரங்களை. பெல்ஷாத்சாரும் அவருடைய பிரபுக்களும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் பரலோகத்தின் ஆண்டவருடைய பாத்திரங்களில் என்ன குடித்தார்கள்? திராட்சரசம். பரலோகத்தின் ஆண்டவர் எதை தமது கையில் வைத்திருக்கிறார் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? பெல்ஷாத்சாரின் சுவாசத்தை. பரலோகத்தின் ஆண்டவர் எவைகளுக்கு எல்லாம் அதிகாரி என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? பெல்ஷாத்சாரின் வழிகளுக்கு. பெல்ஷாத்சார் யாரை மகிமைப்படுத்தவில்லை? தேவனை.
காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற தேவர்கள் எதினால் ஆனவைகள்? வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல். சோதனை கேள்வி 4. எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவன் ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? ஏ, 3ஆம் மந்திரியாய், பி, 3ஆம் பிரதானியாய், சி, 3ஆம் அதிபதியாய், டி, 3ஆம் ராஜாவாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கையொறுப்பு யாரால் அனுப்பப்பட்டது? எல்லாவற்றிற்கும் அதிகாரியாகிய தேவனால். கையொறுப்பு எழுதின எழுத்து என்ன? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். மெனே என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். மட்டிட்டு என்பதன் அர்த்தம் என்ன? கணக்கிட்டு. தெக்கேல் என்பதன் அர்த்தம் என்ன? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். ராஜ்யம் பிரிக்கப்பட்டு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான்? மேதியருக்கும் பெர்சியருக்கும். பெரேஸ் என்பதன் அர்த்தம் என்ன? உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. பெல்ஷாத்சார் தானியேலுக்கு எவைகளை தரிப்பிக்க கட்டளையிட்டான்? இரத்தாம்பரத்தையும் கழுத்திலே பொற்சரப்பணியையும். தானியேல் ராஜ்யத்தில் யாராயிருப்பான் என்று பெல்ஷாத்சார் கூறினான்? 3ஆம் அதிகாரியாய். ராஜ்யத்திலே தானியேல் 3ஆம் அதிகாரியாய் இருப்பான் என்று அவனை குறித்து என்ன இட பெல்ஷாத்சார் கட்டளையிட்டான்? பறைமுறையிட. கையொறுப்பு தோன்றிய ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டவன் யார்? கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சாருக்கு பின் ராஜ்யத்தை கட்டிக் கொண்டவன் யார்? மேதியனாகிய தரியு. தரியு ராஜ்யத்தை கட்டிக் கொண்டபோது அவன் வயது என்ன? 62. மேதியனாகிய தரியு என்பது யாரை குறிக்கிறது? கோரேசு. சோதனை கேள்வி 5. பெல்ஷாத்சாரின் பிதா யார்? ஏ, ஆபிரகாம், பி, நேபுகாத் நேச்சார், சி, தரியு, டி, மோசே.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்படியே கர்த்தர் நமக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.